மத விஷயங்கள்ல அரசா இருந்தாலும் சரி, கட்சிகளா இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு காலங்காலமாக என்ன மரபுகள் பின்பற்றப்படுதோ அதுதான் பின்பற்றணும். அப்படி இருந்தால் தான் நல்லது. மத விஷயங்களில் யாராக இருந்தாலும் சரி அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. ஓகே, பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு. இந்த சிக்கந்தர்ங்கிற நபர் எதுக்கு அந்த மலைக்கு போனார்? ஏன்னா அங்க யாரும் குடியிருப்பு கிடையாது. அங்க இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில். நீ எதுக்கு போன? அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கத்துல கிராம மக்கள் சொல்றாங்க இவர் அந்த கோவிலை இடிக்க போனார், அதனால முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார்னு. சரி, அரசாங்க ஆவணங்கள் என்ன சொல்லுது? கோரிப்பாளையத்துல தான் அந்த சிக்கந்தரோட சமாதி இருக்குன்னு. அப்ப மேல இருக்குன்னு சொல்றதே ஒரு உருட்டோ, பொய்யோ, புனைச்சுருட்டோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. ஆகவே 1931 லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். அதனால அதை யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம். முஸ்லிம்கள் நாங்க இந்துக்களோட சகோதரத்துவமா இருக்கணுங்கிறாங்க, வரவேற்கிறேன். அதுக்கு ஒரே வழி, எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க. இந்துவும் முஸ்லிமும் சகோதரமா வாழலாம். தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் முரண்பாடுகளை அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. அவர்களைப் போல நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி அவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. அவர் தொடர்ந்து இதுபோன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது. தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது மிகவும் வேதனைக்குரியது. அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு, நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது. மிக பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற அவர் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம். அவருடைய நடவடிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கதுமாகும். மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு. ஆனா கார்த்திகை தீபத்துக்கு முருகனோட மலையில தீபம் ஏத்துறதுக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா இருக்கு. இது இன்னைக்கு யதார்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்கள போய் இவங்க தூண்டி விடுவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக இந்துக்களுடைய உரிமைகளை பறிபோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல. நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க. என்ன, திருப்பரங்குன்றம் மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது. அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அங்க கார்த்திகை தீபம் நல்ல முறையிலே நடப்பதற்கு கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் அங்க தீபம் ஏத்திட்டு தான் இருந்தோம். கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. நேற்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. தீபம் ஏற்ற போகும்போது தான்
காவல்துறை, மாண்புமிகு முதலமைச்சருடைய காவல்துறை. மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறை எந்த வேலையுமே செய்யாது. ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்கு எதிரான வேலைன்னா உடனே வந்து செய்வாங்க. அந்த காவல்துறைக்கும் தீபம் ஏற்ற போனவங்களுக்கும் தள்ளுமுள்ளு வந்துருக்கு. அது தள்ளுமுள்ளு வந்ததில் திருப்பி அறநிலைத்துறையே அப்பீலுக்கு போயிருக்காங்க. பொதுவாக நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அது அப்பீல் போகாமல் விட்டுருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பிரச்சனையை உருவாக்குறதுக்கே காவல்துறையை வைத்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் தேர்தல் நெருங்கிறதுனால வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. வரைக்கும் எல்லாரும் ஒன்று. இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டில் 2014 அவர்கள் பெரிதும் போற்றிக் கொண்டு அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே, அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது வந்த தீர்ப்பு தான். ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி ஒன்றும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு குறுக்கே நிற்க நாங்கள் தயாராகலை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது தான் இந்த தீர்ப்பு வந்தது. அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது மேல் வீடு போயிருப்பார். ஆக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு புறம்பாக இருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை. அதிமுக இதே, அதாவது சொல்கிறேன், அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்றைக்கு இது வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும். இது எந்த மதத்துக்கும் எதிரான விஷயம் இல்லை, எந்த மதத்துக்கும் தொந்தரவு பண்ற விஷயம் இல்லை. விளக்கு தூணே தீபத்தூணே இருக்கு. அது எதுக்கு இருக்குங்கிற கேள்வி இல்லை. தீபத்தூண் அப்படின்னு அதுக்கு இருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, எதுக்காக இருக்கு சொல்லுங்க. மலை மேல ஒரு கம்பம் இருக்கு, அந்த கம்பத்துக்கு பேர் தீபத்தூண். என்ன பர்பஸ் சொல்லுங்க. இந்த விளக்கு ஏத்துறதுக்கு, இந்த தீபம் ஏத்துறதுக்கு அதான தூணே, வேற என்ன கணக்கு அதுல. அதுல ஏத்த மாட்டேன்னு சொன்னா என்ன, 100 வருஷமா ஏத்தல. ஆமாம், நான் ஏற்கிறேன். சோ எப்பயுமே ஏத்தக்கூடாதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது அதுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? 100 வருஷமா ஏற்றப்படல, உண்மை. 100 வருஷமா கேட்கலாம், இனிமே கேட்க கூடாதா? நீங்க சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரா ஒருத்தர் கேட்கலாம், பேசாம விட்டுருன்னு சொல்லுமா? அரை மணி நேரத்தில் டவுட் கேளு, இல்லைன்னா உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஒத்துக்கலாமா? இப்ப உரிமைப்பட்டவர்கள் தானே பார்க்கணும், யாருக்கு உரிமை தானே பார்க்கணும். இவர்கள் தீபம் ஏத்தணும் வழக்கு போட்டவங்க, பஞ்சாயத்து பண்றவங்க, வன்முறையில் யாருனாலும் யாராவது இன்னொரு மதத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறாங்களா, இன்னொரு மதத்துக்கு ஆதரவா ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துறாங்களா, அவர்களுக்கு தர்ம சங்கம் ஏதாவது கொடுக்குறாங்களா? தீபத்தூண்ல தீபம் ஏத்துறேன்ற என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இப்போ பாபரி மசூதி பிரச்சனையில ஒரு விஷயம் இருந்துச்சு. ராமர் கோவில் தான் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி ஆனது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தான் ராமர் கோவில் கட்டப்படும். அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஏன்னா ஒரே பிளேஸ், உங்களுக்கு ஒரே இடம், அதுல வந்து ஒரு கிரைசிஸ் இருக்கு. நம்ம we have to address it. இது அப்படி கிடையாது. நான் இங்க விளக்கு ஏத்துறேன் அப்படின்ட்டு எதிர மசூதி இருக்குங்கிறக்கா பிரச்சனை பண்ண அர்த்தம். இத்தனைக்கும் மசூதி இருக்கிறவர்கள், தர்கா இருக்கிறவர்கள் யாரும் சண்டைக்கு வரல. இஸ்லாமிய பெருமக்கள் யாராவது வரைக்கும் ஒரு குரல் கொடுத்துருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் திருமாவளவன் சண்டைக்கு வராரு, பேசன்மோகன் சண்டைக்கு வராரு, வீரபாண்டியன் சண்டைக்கு வராரு, எல்லா பெருமக்களும் நீதியரசரை போட்டு அந்த வாங்குவாங்க. வேற யாரையும் திட்ட முடியாது, நீதிபதியை திட்டுறாங்க. கற்பனைக்கு எட்டாத வகையில திட்டுறாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் யாராவது சண்டைக்கு வந்திருக்காங்க? அவர்களுடைய ஆட்சேபனைக்குரிய விஷயம் ஏதாவது அங்க இருக்குதான்? அவர்களுக்கு தொந்தரவு ஏதாவது இருக்குதான்? அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அப்படியே இருக்குது, அவர்களுடைய தர்கா அப்படியே இருக்குது. அங்க எங்கேச்சுக்கள் இங்க இத்தனைக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு நபர் ஏத்துறேன்னு சொல்லியிருக்கு. இத்தனைக்கு ஒரு 1000 பேர் 1,00,000 பேர்ல பின்னாடி அவருக்கு 10 பேர் மட்டும் மொத்தமா கூட போங்கன்னு சொல்லியிருக்கு. நீதிமன்றத்தோட தடை வரட்டும், we can understand. தடை இல்லாத போது நிறைவேற்ற மாட்டோம் சொன்னா அப்ப கலெக்டர் வந்து மீறி இல்லையா, கமிஷனர் வந்து மீறி இல்லையா? நான் அனுமதிக்கப்படுறது 10 பேர் தானே. வெகு மக்கள் திரண்டாங்க, கீழே திரளுவாங்க. ஐஜி போனாரு, டிஐஜி போனாரு, கமிஷனர் போனாரு, கூடயே பின்னாடி 10 போலீஸ்காரங்க போறீங்க. ஐஜி மட்டும் போடுதானே. ஐஜினா 10 பேர் போவாங்க, டிஐஜினா 10 பேர் போவாங்க, எஸ்பினா 10 பேர் போவாங்க. வெரி காமன், அண்டர்ஸ்டாண்டபிள். மலை ஏறுறதுக்கு 10 பேர் சொன்னார். 10 பேர் மட்டும் நீங்க அனுமதிச்சா 10 பேர் போறாங்க. நீங்க யாரையுமே அனுமதிக்கலன்னா 500 பேர் போறாங்க. அப்ப வெளியில இருந்து வந்தானே, உள்ள இருந்து வந்தானே, இந்தியர்கள் தானே, தமிழர்கள் தானே. ராம ரவிக்குமார் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர் கிடையாதுல, அவருக்கு உரிமை இல்லையா? அவர் சட்டவிரோதமா ஏதாவது கேட்டாரா? அவர் கேட்கிறான்னு சாதாரண ஒரு விளக்கேற்ற உரிமை. அதுல என்ன பிரச்சனை? தீபத்தூண் ஒண்ணு இருக்குது, அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறேன்றாரு. அப்பீல் போனீங்க, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்தத நீதியரசர் ஜெயச்சந்திரனும் இன்னொரு ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், இன்னொரு நீதியரசர் 2 பேருமே மறுத்துட்டாங்க. அவர் சொன்னது ஆமா சரின்ட்டாங்க, உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டாங்க. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு. இந்த 2 நீதியரசர்களுமா? தமிழ்நாட்டு நீதிமன்றமே இப்படி ஆயிடுச்சா? எல்லாருமே திமுக எதிராக போயிட்டாங்களா? எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக போயிட்டாங்களா? இதான் நியாயம் வேண்டாமா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் மாத்திரா? இத இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்க வந்திருக்கு? நாகூர் தர்கால சந்தனக்கூடு நடக்குது.
நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழா தேர் மாதிரி போகும். அந்த தேர் போகிற வழிகளில் கோவிலே இல்லையா? கோவிலே இருக்காதா? கோவிலே இருக்கக்கூடாதா? தர்கா சந்தனக்கூடு பிரமாதமா போகுது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடுறாங்க. வேளாங்கண்ணியில் மசூதி இருக்குது. அம்மாவுடைய தேர் பவனி வருது. தேர் பவனி வரக்கூடிய இடத்துல இந்து கோயிலே கிடையாதா? வேளாங்கண்ணி கோயில இந்துக்கள் போல மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு. அப்ப இந்துக்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா தடை பண்ணிடுவீங்க, மற்றொரு ஃபங்க்ஷன் நடந்தா மற்றவங்க உட்காந்து. எனக்கு ஒன்றும் புரியலையே. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோரிக்கை எதுல இருக்கா? தர்காவுக்கு எதிரான ஒரு வார்த்தை எதுல இருக்குதா? இந்த வழக்கு மனுதாரர் தீர்ப்பளித்த நீதிபதி அப்பீல் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் வர்றாங்களா உள்ள லைன்ல? எங்கேயாவது வர்றாங்க? அவர்களை பத்தி ஏதாவது பேச்சு இருக்குதா? நான் சொல்றேன் இந்த பக்கம் நான் சாமி கும்பிடுறேன்னு, நீங்க சொல்றீங்க அந்த பக்கம் மசூதி. நான் அதை பத்தி பேசவே இல்லையே. நாளைக்கு இந்த தர்கால 4 திருவிழா நடக்கணும். யார் தடுக்கிறா? அப்ப அங்க தர்காக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சு, இவருடைய பெட்டிஷன் உள்நோக்கம் கொண்டு சொல்லுங்க. நீதியரசர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோட பெட்டிஷன் போட்டிருக்கு. ஒரு நீதிபதி இல்ல, மொத்தம் 3 நீதிபதி. 3 நீதிபதியுமே ஒரே கணக்கு தானே உங்களுக்கு? ராம ரவிக்குமார்ங்கிறத எத்தனை பேருக்கு இங்க தெரியும் சொல்லுங்க. அவர் திரு ராமகோபால் உதவியாளர் இருந்தா ஒரு சாதாரணமான ஒரு அமெரிக்கான நபர். அவர் ஒரு இந்து மக்கள் கட்சியில் இருந்தார், இந்து மண்ணில் இருந்தார். அப்புறம் தனியாக ஒரு அமைப்பு கண்டார். அவர் மாட்டு அவருடைய இடத்த போராட்டுக்கார். பழனியில் பல போராட்டம் நடத்துறாரு, இங்கே திருப்பூர் பல. அவர் மாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. அனுமதி கொடுத்திருந்தா ஒத்த மனுஷனோட போயிட்டு வந்துருக்கும், ரொம்ப போனால் 10 மனுஷனோட போயிட்டு வந்துருக்கும். அனுமதி மறுத்தனால இப்போ இந்தியா போல பிரச்சனை ஆயிடுச்சு. டெல்லி வரைக்கும் நியூஸ் போடுறீங்க. அவர் நீங்க நேற்று பூரா நம்ம என்ன லைவ் பண்ணிட்டு இருந்தோம், என்ன பார்த்துட்டு இருந்தோம்? திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தீபத்தை பார்த்துட்டு இருந்தோம். யாருமே இந்த பிரச்சனையை பார்க்கல. இவர் போயிட்டு ஓரமாக போய் ஏற்றிட்டு வந்திருப்பார், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இவர் அனுமதி மறுக்க போய் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பின்னாடி போயிருச்சு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுறவங்க முன்னாடி வந்துருச்சு. யார் காரணம்? அனுமதி கேட்டவர்களா மறுத்தவர்களா? அனுமதி கொடுத்தா சாதாரணமா போயிருக்கும். தர்கால ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்பினாங்கன்னா சட்டவிரோதம், ஏற்க முடியாது. நீதியரசர் ஜிஆர் சுவாமினா ஏற்க மாட்டார். உங்களுக்கு தகவல் சொல்றேன். தர்கா பத்தி ஒரு வார்த்தை அந்த பெட்டிஷன்ல இருந்துச்சுன்னா நீதியரசர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அது இன்னொரு மதம் தொடர்பானது. அது கேள்வியே வரலையே. நானும் தீபத்தொன்னு போட்டிருக்கு சார், ரொம்ப நாளா ஏத்தாம இருக்காது. தீபத்தொன்னு தீபம் ஏத்திக்கிறேன் சார். ஏத்திக்கோ, பெரிய கூட்டம் வேண்டாம், சரி போய் 10 பேர் ஏத்திக்கோ. சார் பிரச்சனை பண்ண, சரி ஒரு ஆள் போய் ஏத்திக்கோ. இது என்ன சிக்கல் வந்துச்சு? யாருக்குமே தெரியாம காணாம போயிருக்கும் இந்த நியூஸ். இதை உலக செய்தி ஆக்குனது யாரு? தடை பண்ணது மூலமா வந்துச்சு. ஆக்சுவலா இதை பாஜக கிளப்பல. ஆக்சுவலா ஃபார் இன்ஃபர்மேஷன், பாஜக கிளப்பல. பாஜக சீன்லே இல்ல. நீதிமன்ற உத்தரவை மீறி தடை பண்ணும் போது பாஜக உட்பட அத்தனை உள்ள வர்றாங்க. திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க பார்க்கிறது, கூட்டுறதுக்கு பார்க்கல. சிறுபான்மை மக்கள் விஜய் பக்கம் நகர்றாங்க. அது அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுத்துச்சு. அப்ப நாங்க சிறுபான்மை மக்கள் பக்கம் இருக்கிறோம் அவங்க காட்ட விரும்புறாங்க. சிறுபான்மை மக்கள் இது சந்தோஷப்படுத்தாது. அவருடைய கோரிக்கை இதுவல்ல, அவருடைய நோக்கம் இதுவல்ல. யார் கோயிலில் எந்த கோயிலில் எந்த சாமி கும்பிட்றான்னு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் தங்களுடைய அன்றாட பொழைப்புகளில் கவலைப்பட்டிருக்காங்க. எல்லா இந்து மக்களையும் போல அவர்கள் வாழ்க்கை, அவருடைய சாப்பாடு, அவர்கள் குடும்பம் உட்கார்ந்துருக்கு. இவர்கள் அதை வேற ஒரு மாதிரி பிரச்சனையா பாக்குறாங்க. தங்களுடைய ஓட்டு தக்க வைக்கப்படும் பாக்குறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இதை தமிழக அரசு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு நான் சொல்ல 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கேன். அதை போய் எடுத்து பார்த்துக்கு. தமிழக அரசு ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒரு மோட்டிவோட செஞ்சிருக்கு அப்படின்னு 2 நீதியரசர் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை சொல்லியிருக்கு. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க நீங்க யோசிச்சு பார்த்து.